கேட்டை நட்சத்திரம் என்ன சொல்லுவாங்க? கேட்டை சேட்டை செய்யும், கேட்டை கோட்டையாலும், இந்த மாதிரி நிறைய பழமொழி புதுமொழி நிறைய விஷயம். பிரான்ச் ஹெட்டெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ஸோ தலைமை பண்புன்றதுக்கு உரித்தானவங்க இந்த கேட்டை. காதல் வாழ்க்கை இவங்களுக்கு ஃபஸ்ட்டு காதல் எப்பயுமே ஃபெயிலியர் கொடுக்கும். மன போராட்டம் சந்திர திசைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் கை வைக்காது. சொல்ல முடியாத அளவுக்கு வந்த வாய்ப்பெல்லாம் தட்டி போகக்கூடிய தன்மையை கொடுக்கும். மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நட்சத்திரங்களுடைய தசாபுக்தி வரிசை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒருவர் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்ட இந்த நட்சத்திரம் உடைப்படாத நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம், திருமணத்தில் இணைக்கக்கூடாத ராசிகள் என்ன, வாழ்க்கையை கொண்டு போக போகிற தசாபுக்திகள் என்ன சொல்லும்னு இன்னைக்கு நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ஒவ்வொரு நட்சத்திரமா நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு கேட்டை நட்சத்திரம். கேட்டையில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கனாலே அவங்களுடைய குணம், அது ஆணோ பெண்ணோ, அவங்களுடைய குணாதிசயம் எப்படித்தான் இருக்கும், அவங்களுக்கான வழிபாடு வாழ்நாள் முழுக்க இந்த தெய்வத்தை பிடித்து கொள்ளலாம். அதே மாதிரி திருமணம் ரொம்ப முக்கியம், கல்வி, இதை தாண்டி வாழ்நாள் அவங்களுடைய தசாபுக்தி எந்த மாதிரி போகும். கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் என்ன சொல்லுவாங்க? கேட்டை சேட்டை செய்யும், கேட்டை கோட்டையாலும், இந்த மாதிரி நிறைய பழமொழி புதுமொழி நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். ஏன் அது அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அது புதனோட நட்சத்திரம். முழுசா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், செவ்வாவோட வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். செவ்வா அப்படின்னாலே ஒரு தைரியம் கொண்ட நட்சத்திரம். அப்போ இந்த புதன் அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் வரும்போது என்ன ஆகும்னா, செவ்வாவோடைய வீரத்தையும் தைரியத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நட்சத்திரமாக சொல்லப்படுது. அதனால இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா அழகா பேசி நேக்கா பண்ணி சக்சஸ் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க. பிசிக்கலாகவும் அவங்க ரொம்ப அழகா இருக்கணும், அழகா வச்சுக்கணும் தன்னை. அவங்களே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல்னு வச்சுக்கோங்கன்னா தன்னை ஒரு ஹீரோயினியாகவும், ஒரு மேலாக இருந்தால் தன்னை ஒரு ஹீரோவாகவும் நினச்சிட்டு வாழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி புதனோட நட்சத்திரம் நம்ம சொல்லும் போது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்று நின்று ஃபைட் பண்ணுவாங்க, முடிஞ்ச வரைக்கும். முடியலன்னு வச்சுங்க ஃப்ளை ஆயிடுவாங்க. ஃபைட் ஆர் ஃப்ளை, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த கேட்ட நட்சத்திரம். அவங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் தப்பே பண்ணியிருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மனசு அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பட் அதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த கேட்ட நட்சத்திரக்காரன். ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் 3 இருக்கு நமக்கு. அதில் ரேவதியும் சரி, ஆயிலியும் சரி, கேட்டையும் சரி, 3 நட்சத்திரம் இருக்கு. ஏன் நான் உல்டாவா சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த புதனோட நட்சத்திரம் இந்த 3 முக்கியத்துவம் இருக்கும், அதே மாதிரி இப்போ அஸ்வினி மகம் மூலம் நம்ம கேதுவோட நட்சத்திரம் சொல்கிறோம். இப்போ அந்த கேதுவோட நட்சத்திரத்தில் அஸ்வினியை விட்டுருங்க, மகம் மூலம் வச்சுக்கோங்க. அந்த மகம் மூலம் முன்னோரோடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாகவும் சொல்லப்படுது. முன்னோரோடைய பாரம்பரியத்தை எடுத்து அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய நட்சத்திரமாகவும் சொல்லப்படுது. அதாவது டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் சொல்லப்படுது. சந்திரனோட கர்மா பெற்ற நட்சத்திரம் அவங்க. ஆனால் இந்த புதனோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயிலியமும் கேட்டையும் எப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நோண்டி எடுக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னா இந்த 2 நட்சத்திரம். ஸோ அவ்வளோ ஒரு ப்ளஸ்ஸான நட்சத்திரம். ஸோ இவங்க கிட்ட நீங்கள் பாரம்பரியம்னா கேளுங்க, அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. அதாவது பாரம்பரியத்துக்கே உரித்தானவங்க மாதிரி இருப்பாங்க. அடுத்தது நம்ம திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவாய்ட் பண்ணுற நட்சத்திரங்கள் சிலது சொல்லுவாங்க. அதில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை, ஏன் இதை தவிர்க்கணும்? இவ்வளோ புத்திசாலித்தனம், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கை எது நோக்கி போகும்? அவங்களுடைய காதல் வாழ்க்கைன்றது முதல்ல எப்படி இருக்கும்? காதல் வாழ்க்கை இவங்களுக்கு ஃபஸ்ட்டு காதல் எப்பயுமே ஃபெயிலியர் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் கொடுத்துச்சுன்னா இவங்க காதல் பக்கம் போக மாட்டாங்க, வீட்டில் பார்க்குற திருமணத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் சிலருக்கு அதை மீறி 2வது காதல் வரும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். காதல் வாழ்க்கையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு பட் கண்டிப்பாக பிரேக்கப்ன்றது இருக்கும். ஆயில்யம் புதனோட நட்சத்திரத்தை கண்டிப்பாக ஒதுக்குவாங்க. ஏன் அப்படின்னா அந்த புதன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி நான் சொன்ன தலைமை பண்புன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தலைமை பண்பில் நம்மளை எல்லாரையுமே டாமினேட் பண்ணுறாங்கன்றது சொல்லப்படுது. அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இந்த தலைமை பண்பு தான் அந்த வீட்டையே அழகாக வழிநடத்தி போகும்ன்றதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் ஏதோ பேர் பிறக்கிறாங்க, எல்லாருமே கோட்டையில் இருக்காங்களா, எல்லாருமே செட்டப் பண்ணுறாங்களா? கிடையாது. அந்த கிரகம் எங்கே போய் உட்காந்துருக்கு, மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கா இல்லை வக்கரமாக இருக்கா, அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறதாக இருக்குது. திருமண வாழ்க்கைன்னு நம்ம எடுத்தோம்னா இப்போ இவங்க கூட லைஃப் டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸை எந்த ராசி நட்சத்திரங்களை சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வாழ்க்கை எங்கே நல்லாயிருக்கும்? சனி சூஸ் பண்ணலாம்.
ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன இடையூறு இருக்கும், பட் நல்லாயிருக்கும். ஏன்னா புதனும் சனியும் ஒரு நண்பர்கள் மாதிரி தான். அதாவது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இல்லை, உத்திரட்டாதியை விட பூசம் அனுஷம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். சுக்கிரனோட நட்சத்திரம் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் அங்கே ஆக்சுவலாக என்னென்ன ஆகும்னா ரொம்ப மியூச்சுவல், அப்படியே வாழ்க்கையை அணுவாக ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மையாக இருக்கும். ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி. இவங்களுடைய தாட் ப்ராசஸ்லேயே அவங்களும் இருக்க மாதிரி இருக்கும், அவங்களோட தாட் ப்ராசஸ்லேயே இவங்களும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஆப்டிங்காக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக அது சொல்லப்படுது. அதுவும் பண்ணலாம். பரணி, பூரம், பூராடம் மூணுமே பண்ணலாம். செவ்வாயோட நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம் இணைக்கலாம் அப்படின்னா எல்லாம் மூணுமே இணைக்க முடியாது. அவிட்டம் வேண்டாம், சித்திரை இணைச்சிக்கலாம், மிருகஷீடம் கூட ரிஷபத்தில் இருக்கிறத இணைச்சிக்கலாம், மிதுனத்தில் இருக்கிறத வேண்டாம். சில நட்சத்திரம் இதை பாதம் உடையப்படும் போது நமக்கு கொஞ்சம் அது மாற்றத்தை கொடுக்கும். சூரியன் மட்டும் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். சூரியன். ஆமாம், ஏன்னா புதனுக்கும் சூரியனுக்கும் ஆக்சுவலாக வந்து அது புத ஆதித்ய யோகம் அது இதெல்லாம் சொன்னால் கூட மேரேஜ் கம்பேட்டபிலிட்டின்னு வரும்போது அது பெருசாக ஒத்து வர மாட்டேங்குது. பட் இணைக்கணும் அப்படின்றீங்க, ரொம்ப வேறு வழி இல்லை எங்களுக்கு இருக்குது அப்படின்னா தனுசில் இருக்கக்கூடிய உதரத்தாதியை நம்ம இணைச்சிக்கலாம். நட்சத்திரம் எது வேண்டாம் அப்படின்னா சந்திரனோடது ரொம்பவே யோசிக்கணும், இணைக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா சந்திர தசை தான் வந்து கேட்ட நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுலே ஒரு மைனஸான ஒரு தசை அப்படின்னு பார்க்கும்போது சந்திர தசை தான். ஏன்னா அவங்கள எவ்வளோ உச்சாணியில் இருந்தாலுமே புரட்டி போட்டு கீழே டவுன் பண்ணக்கூடிய தசை சந்திர தசை தான். அங்கே என்ன பயங்கர ஸ்ட்ரெஸ் கொடுத்துரும். புதனுக்கும் சந்திரனுக்கும் அங்கே சேரும் போது என்னன்னா புதன்றது புத்திசாலித்தனம், சந்திரன்றது மனோகாரகன். இந்த மனசு ஒன்று சொல்லும், புத்தி ஒன்று சொல்லும், ரெண்டும் ஒத்தே போகாது. ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஒத்து போகாது. அதனால் அதை இணைக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக தான் சொல்லுது. சில பேர் ஏக நட்சத்திரத்தில், அதாவது கேட்டை ஆயில்யத்தையோ இல்லை ஆயில்யம் கேட்டை ரேவத்தையோ இல்லை கேட்டையவே கூட திருமணம் செஞ்சவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி செய்யலாம். இல்லை, கேட்டையும் ஆயில்யம் பண்ணலாம், பட் அது அந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே ரெண்டுமே கர்ம நட்சத்திரத்தில் போதும், அதே ஆயில்யம் ரொம்ப கர்ம நட்சத்திரத்தில் இருக்கும். ஸோ அப்போ அது இணைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பட் இல்லை வேறு வழியில் லவ் பண்ணிட்டாங்க, மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நினைச்சுக்கலாம், வேறு வழியில். இப்போ இவங்க வாழ்நாள் ஒரு கடவுளை பிடிச்சிக்கலாம், சித்தரை பிடித்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு மரத்தை வளர்க்கும் பொழுது அந்த மரத்துக்கு புதன் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்னும் நல்லா இருக்கும். தவிர்க்க வேண்டிய உணவுகள், இந்த ஒரு சிம்பிளை வந்து ஒரு ஃபோன் ஸ்க்ரீன் பேப்பர்லையோ இல்லை டாட்டுவாக குத்திக்கலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? பல்லா மரம், அதை தானம் கூட கொடுக்கலாம். பல்லா பழத்தை தானம் கொடுக்கலாம். அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தானம் கொடுங்க, ரொம்ப உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அந்த பல்லா பழத்தால் செய்யப்பட்ட உணவு கூட நீங்கள் தானம் கொடுக்கும்போது நல்லா அந்த கொழுக்கட்டை, பாயசம் இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். வாழ்க்கை அது எவ்வளோ இனிப்பாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பர்டிகுலராக யாருக்கெல்லாம் சந்திர தசை போகுதோ அந்த டைமில் இதை செய்யுங்க. மன போராட்டம் வந்து ரொம்பவே வந்து இறுக்கமாக இருக்கும் மனம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திர தசை போகுது அப்படின்னும் போது சந்திர தசை ஃபஸ்ட் அந்த சந்திரதசை சந்திர புத்தியில் சொல்ல முடியாத அளவுக்கு இன்கேஸ் அவங்களுடைய பார்ட்னர் செவ்வாயோடைய நட்சத்திரமாவோ சனியோட நட்சத்திரமாவோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மன போராட்டம் அவங்களுக்குள்ள தான் வரும். அந்த நட்சத்திரம் இல்லாமல் வேற நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. பட் வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார், மாமனார், சிஸ்டர்ஸ், பசங்க அந்த பக்கம் டைவெர்ட் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த தானம் கொடுக்கும்போது ரொம்ப நல்ல உகந்ததாக இருக்கும். அதற்கப்புறம் அவங்களுடைய லோகோ அப்படின்னு பார்க்கும்போது அருகம்பில் இருக்குது பார்த்தீங்களா, அது அசையும் பார்த்தீங்களா, அதை வந்து லோகோ மாதிரி அது ஒரு ஃபோட்டோ எடுத்து லோகோ வச்சுக்கோங்க. அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கோ அந்த மாதிரி ஷார்ப்பு மைண்டு கொண்டவங்க தான் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க. அவங்களுக்கான சித்தர் அப்படின்னு பார்க்கும்போது வியாசர் சித்தர். அவருடைய ஃபோட்டோஸ் வச்சு அவங்க வணங்கிட்டு வரலாம். ரொம்ப மனசு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு 5 நிமிஷம் அவருடைய கண்களையோ அவருடைய பாதத்தையோ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பார்க்கும்போதே நமக்கு அது ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல புத நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா போல்டாக ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாக கண்டிப்பாக டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. அவங்களாம் இந்த வியாசரோடைய ஒரு ஃபோட்டோவையோ முகத்தையோ ஒரு பாதத்தையோ ஒரு 5 நிமிஷம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். கோவில்னா என்ன கோவிலில் அவங்க வழிபட்டுக்கலாம்? 1. 2 ஹெல்த் வைஸ் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு நோய் தாக்கம் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்பத்திலேயே நீங்கள் இந்த உணவுகளை தவிர்த்துருங்க, இதுதான் ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக நோயின்னு பார்க்கும்போது நரம்பு தளர்ச்சி கண்டிப்பாக வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும். இந்த 2லேருந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். அந்த நரம்பு தளர்ச்சி இப்போ கொடுக்கல அப்படின்னாலுமே அது வந்து மூட்டோட கனெக்ஷன் வந்து அந்த தசாபுத்தி வரும்போது பர்டிகுலர் எந்த தசாலாம் வரும்போது அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கணும். சூரிய தசை வரும்போது அந்த பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்து இவங்களுக்கு சூரியனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கிரகம்
மகத்திலேயோ இல்லை மூலத்திலேயோ அமர்ந்து இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு தசாபுத்தி சந்திர தசைலாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இவங்களுக்கு மூட்டு ரிலேட்டடாக, அதுவும் பர்டிகுலராக முதுகெலும்பு பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்தது இப்போ தசாபுக்தியிலேருந்து தொடங்கிக்கலாம். முதல்ல ஒருத்தங்க புதனில் பிறக்கிறாங்க அப்படின்னாலே 1, 2, 3, 4 பாதங்கள் 19 வருட புதன் தசை இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்? 1ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்கன்னா 15 வருஷம் நமக்கு புதன் தசையே இருக்குது. படிப்பும் இருக்கும், நல்லாவே ஒரு மெமரி பவர்ஸ் அதெல்லாம் இருக்கும். பட் அந்த ஃபேமிலியில் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு இவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரேக்கு, அவங்க அப்பாவுக்கு வருமான குறைபாடு, அப்போ இவங்களை கரெக்டாக படிக்க வைக்க முடியாத ஒரு சூழல். இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆசை இருக்கும், அந்த கலையில் இருக்கக்கூடிய ஆசை, ஒரு அந்த மாதிரி ஒரு ஆசைகள்லாம் நிறைய இருக்கும். பட் அதெல்லாம் அவங்களால பூர்த்தி பண்ணிக்க முடியுமானா பூர்த்தி பண்ணிக்க முடியாது. 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னும் போது ஒரு 10 வருடம் அவங்களுக்கு புதன் தசை இருக்கும். ஆரம்ப கல்வியெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு புதன் சரியான இடத்துல உட்காராம வக்கர நிலையில் இருந்தாங்கன்னா படிப்பு கண்டிப்பாக தடை கொடுத்தே தீரும். அதுவும் புதன் வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் ஏதாவது உட்காந்துருக்காரு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து நீங்கள் என்னென்ன முக்கிய கஷ்டப்பட்டாலும் அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு வந்து படிக்க மாட்டாங்க. பேசுகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3ஆம் பாதமாக இருந்துச்சுன்னா ஒரு 7 வருடம் வந்து நமக்கு அந்த புதன் தசை இருக்கும். 7லேருந்து அப்ராக்ஸ்லி நான் சொல்கிறேன் ஒரு 5 வரைக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது விளையாட்டுத்தனமாக போய்டும், ஒரு 5-6 வயசுக்குள்ளே போய்டும். பட் ஆனால் அந்த குழந்தைங்க மீடியாவில் யூடியூப்லலாம் பார்க்குறது சின்ன குழந்தைங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறதும் பேசுறதும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது தான் இந்த புதனுடைய கேட்டை நட்சத்திரம். நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக வருவாங்க. 4ஆம் பாதத்தில் இருக்காங்கன்னு வச்சு ஒரு 3-4 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயுமே நல்ல ஒரு ஆக்டிவாக சூப்பராக ஒரு எந்துவாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய கேது தசை தான் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்படி அவங்க ப்ளஸ்ஸாக இருந்தாங்களோ அது அப்படியே கொஞ்சம் மைனஸாக இருக்கும். இன்கேஸ் கேது நல்ல இடத்துல இருந்தாருன்னா கொஞ்சம் தூக்கிட்டு போயிடும் ஒரு 7 வருடம். அந்த புக்தி காலங்கள் எதில் கவனமாக இருக்கும்? கேது தசையில் புதன் புத்தி கவனம் வேணும், சனி புத்தி கவனம் வேணும். படிப்பில் ஏதோ ஒரு மந்தத்தன்மையோ தடையோ இல்லைன்னா சில டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க பார்த்தீங்களா, இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸை இங்கே விட்டுடுவாங்க. புது ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவங்க கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை பேரண்ட்ஸ்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். பிரிஞ்சிருக்கும். ஆமாம், ஏதோ ஒரு ரீசன் வரும். அந்த பாசம் இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்காம கொஞ்சம் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காமல் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு டீனேஜ் பருவத்தை தாண்டி திருமண பருவம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அப்போ அந்த 20 வருட காலங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ மிடில் ஆஃப் தி ஏஜில் கரெக்டாக திருமணம் இருக்கும்போது சுக்கிர தசை ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கை நல்லா ஸ்டார்டிங்கில் போகும். சிலருக்கு சுக்கிரன் சரியா இல்லை, செவ்வாய் சரியில்லை அப்படின்னும் போது ஒரு சின்ன இடையூறு கொடுக்கும். பட் அந்த 20 வருடம் அப்படி இருக்குமா இருக்காது. நிறைய விஷயங்களை சாதிப்பாங்க. அவர்களுக்கான ஆசைகளை அங்கே நிறைவேற்றிப்பாங்க. அவர்களுக்கான டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்த கற்றுப்பாங்க. நிறைய விஷயத்த அவங்க டம்ப் பண்ணி ஓகே ஃபேமிலி, அம்மா அப்பா விடலை, ஹஸ்பண்ட் விடலை, ஃபேமிலி ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க டம்ப் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இந்த சுக்கிர தசை வரும்போது எங்கேயோ ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்து நான் எனக்காக வாழ்கிறேன், என்னோட ஆம்பிஷனுக்காக வாழ்கிறேன்ற மாதிரி நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு வெளியில் வருவாங்க. அந்த சுக்கிர தசை எப்படி இருக்குன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்மூதனாக ஒரு ஆவரேஜாக போகிற மாதிரி இருக்கும். பட்டு இந்த சனி புத்தி வரும்போது சூப்பராக இருக்கும். இதில் கவனமாக இருக்கணும் இந்த புக்திக்காக. ஃபேமிலி லைஃப்பில் தான் என்னென்னா இவங்க அது வரைக்கும் காமனாக போயிடுவாங்க, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போயிடுவாங்க. இவங்களை பற்றி யோசிக்கும் போது அங்கே ஒரு என்ன நீ இந்த மாதிரி பண்ணுற, மதிக்காமல் போகிற அப்படி இப்படின்லாம் இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ்டாக பண்ணி கொண்டு போயிடுவாங்க இந்த கேட்டை. அப்போது அந்த சுக்கிர தசையில் திருமண வாழ்க்கையும் பார்ப்பாங்க, அவங்களுக்கான ஆம்பிஷன்ஸையும் பார்ப்பாங்க, அவங்க ஃபேமிலியும் அழகாக பேலன்ஸ் கொண்டு போவாங்க. பொன் பொருள் சேர்க்கை நிறைய வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சேர்க்கையெல்லாம் எல்லாருக்குமே கிடைச்சிடும். இல்லை சுக்கிர தசை மோஸ்ட்டாக கிடைச்சிடும். மற்ற சுக்கிரன் வந்து நீங்கள் நல்லாவே இல்லை, வக்கரமாக இருந்தார், இதில் இருக்காரு அதில் இருக்காருன்னா கூட ஏதோ ஒரு ரீதியாக கண்டிப்பாக கொஞ்சம் காலமாவது கொடுத்துடுவார். இதை நீச்ச சுக்கிரனாக இருக்குது அவங்களுக்கு. நீச்ச சுக்கிரனாக இருந்தாலுமே கூட அவங்க சம்பாதிக்கலனால அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சதையாவது இவங்க அனுபவிப்பாங்க, இல்லை வீட்டுக்காரர் சம்பாதிச்சு வச்சதையாவது இவங்க அனுபவிப்பாங்க. கொடுப்பனா கண்டிப்பாக வந்து ஏன்னா அது புதன் வீட்டில் தான் நீச்சம். அடுத்ததாக வரக்கூடிய 6 வருட சூரிய தசை அவங்களுக்கு எப்படி ஒரு மாற்றம்? சூரிய தசையும் இவங்களுக்கு பெரிய மனிதர்களோட தொடர்பு நிறைய கிடைக்கும். அப்போ இவங்க எங்கே ரொம்ப கவனமாக இருக்குன்னா கண் சார்ந்த விஷயத்தில் கவனம் வேணும், தலை சார்ந்த விஷயத்தில் கவனம் வேணும். இப்போ வந்து சூரிய தசை வரும்போது தான் அவங்க வெளியில் பெரிய மனிதர்களோட தொடர்பு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அப்போ அதுலேயுமே கவனம் வேணும். பேச்சு விஷயத்தில், டாக்குமெண்டேஷன் விஷயத்தில், அரசாங்க விஷயத்தில் ஏதாவது நமக்கு வந்து நோட்டீஸ் அந்த மாதிரிலாம் வருதுன்னா அதில் கொஞ்சம் கவனம் வேணும். 6 வருடம் இவங்க கண்டிப்பாக இவங்க யார் இன்னார் அப்படின்றத ஒரு நேமிங் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு சூரிய தசை கொண்டு போயிடும்.
இவருடைய தந்தை அப்படிங்கும்போது பொதுவாக சூரிய திசை வரும்பொழுது நீங்கள் ஆரம்பத்திலேயே இவங்க தந்தையை விட்டு பிரிஞ்சிருவாங்க. ஆனால் இந்த வயதில் கிட்டத்தட்ட தந்தை கூட இருக்கிறதோ இல்லாட்டி அவர் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வந்திருப்பார், அவர் கூட இருக்கும் பொழுது எப்படி சுக்கிர தசையிலேயே தந்தைக்கு ஏதாவது ஒரு இடையூறு கொடுத்துடும். 10 வயசு கண்டிப்பா இல்லாம போற அளவுக்கு கூட கண்டிப்பா நடக்கும். கொடுக்கும். இதை நான் வந்து நிறைய பார்க்குறேன். சுக்கிர திசையில் ஒன்று மிடில், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லேயே கொடுத்துரும், ஏஜ் பொறுத்து இருக்குது. அப்படி இல்லை மிடில்லையாவது கண்டிப்பாக தந்தைக்கு கண்டிப்பாக இவங்களை விட்டு ஒன்று பெர்மனெண்ட்டாக பிரிகிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ரீசன் அப்ராட் போகிறோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துடுது. பிரிஞ்சாதான் இந்த சூரிய தசை உங்களுக்கு டாப்பாக இருக்கும். இப்போ சப்போஸ் இல்லை நானும் எங்கள் தந்தை ஒரே வீட்டில் தான் இருக்கோம், எங்களுக்கு சூரிய தசை நடக்குதுன்னு சொல்கிற கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லை சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்காது. பட் இல்லை பரவாயில்ல எங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா இவங்களால பெருசாக ஷைன் ஆக முடியாது. பெருசாக வந்து இவங்களோட இன்னார் எப்படின்ற ஒரு பேர் வராது. அடுத்து வரக்கூடிய 10 வருட சந்திர திசை அவங்களுக்கு எப்படி ஒரு பேர் புகழ் கொடுக்குமா, இல்லாட்டி என்ன மாதிரி விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கும்? மன போராட்டம் சந்திர தசைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் கை வைக்காது, சொத்து சுகத்தை கொடுக்கறதுல கை வைக்காது, கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது வரும் இல்லை ப்ரமோஷன் அதெல்லாம் கை வைக்காது, அதெல்லாம் கொடுத்துடும். பட் மன போராட்டம் டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை மாற்றமே கிடையாது, இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அந்த 10 வருடம் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் போகும். அதுலேயும் சந்திர தசையில் சந்திர புத்தி கண்டிப்பாக சொல்ல முடியாத ஒரு துன்பம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பராக இருக்கும், ஒரு டென்ஷன் எங்கே இல்லாத டென்ஷன் நம்ம வந்து ஒட்டிக்கும். அதை மட்டும் அவங்க பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு சரியாக இருக்கும். அதற்கப்புறம் சுக்கிர தசையில் சனி புத்தியில் எப்படி சூப்பராக இருக்கும் நான் சொன்னேன், அந்த மாதிரி சந்திர தசையில் சனி புத்தியில் இன்னும் டூ மச்சாக டிப்ரெஷன் வரும். சொல்ல முடியாத அளவுக்கு வந்து வந்த வாய்ப்பெல்லாம் தட்டி போகக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஸோ சந்திர திசையை பொறுத்த வரைக்கும் ரெக்கக்னிஷன் இருக்கும், வருமானம் இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து வரக்கூடிய இந்த 7 வருட செவ்வாய் திசை எப்படி இருக்க போகுது? நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி யூ-டர்ன் போட்டு கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், பயன்படுத்திக்கலாம். அதே சுக்கிர திசையில் அசட் வாங்கினவங்க இருப்பாங்க, வாங்காதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய அந்த டீனேஜ் முடிச்சு கல்யாண பருவம் போது வருமானம் பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க. விட்டதை இங்கே பிடிக்கலாங்கிற மாதிரி செவ்வாய் திசையில் இவங்க பேரில் ஏதாவது சொத்துக்கள் அமையறதுக்கான பேரில் சொத்து அமையும். பேரில் அசட்டு ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நல்லா லக்ஸரியாக வீடு கட்டலாம். உங்களுடைய பூர்வீக அப்பா அம்மாவோட சொத்துமே உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புதன் செவ்வாய் அங்கே இணையும். பங்கெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். ஜென்ஸ் ஒருத்தர் கேட்ட நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், மனைவி வீட்டு சைடும் பங்கெல்லாம் இங்கே வரும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு நிறைய இருக்கும். இது மட்டும் இல்லை, இங்கே பேர் புகழ் நிறைய வந்து பெரிய மனிதர்களோட தொடர்பு, அரசியலில் குதிக்கிறன்றவங்க அரசியலில் குதிக்கலாம். அது இல்லாமல் அரசாங்க சார்ந்த விஷயத்துலலாம் வந்து ஈடுபாடெல்லாம் நிறைய நடக்கும். ஆன்மீகத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆன்மீக பயணமும் நிறைய போகிற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த செவ்வாயில் இவ்வளோ அள்ளி கொடுத்தாலும் ஹெல்த் வைஸ் ஏதாவது அறுவை சிகிச்சை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஜோதிடத்தில் பார்த்துட்டு வரோம். எந்தெந்த புக்தி காலங்களில் இவங்க ரொம்ப கவனமாக? செவ்வாய் திசையில் பித்தப்பை பிரச்சனை இல்லை கர்ப்பப்பை பிரச்சனை இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயில் சனி வரும்போது கண்டிப்பாக வரும். செவ்வாய் திசையில் சனி புத்தி வரும்போது கண்டிப்பாக வரும். செவ்வாய் திசையில் கேது புத்தி வரும்போது கண்டிப்பாக வரும். இந்த டைமில் கவனம் வேணும். சில தசை வரும்போதே நீங்கள் என்ன பண்ணணும், சூரியன் முடிகிற ஸ்டேஜிலே ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிடும். அதற்கப்புறம் சூரியன் முடிஞ்ச கையோடு சந்திர தசை வருது பார்த்தீங்கன்னா, சந்திரன் எங்கேருந்து உங்களுக்கு தசையை நடத்துகிறாருன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. 8ல் இருந்து தசையை நடத்தினா நான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இன்னும் ட்ரிபிள் ஆகும். அப்போது நீங்கள் மேல் பர்சனாக வந்து உங்களால் முடியும் அப்படின்னு மொட்டை அடிச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரலாம். மேல் ஃபீமேல்னா முடி கொடுத்துட்டே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முடி கொடுத்து சந்திர திசை முழுக்க முடி கொடுத்துட்டே வாங்க. அது யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டொனேட் பண்ணிட்டு வாங்க. அதாவது இயர்லி ஒன்ஸாவது டொனேட் பண்ணுங்க. இது பண்ணிட்டு 10 வருடம் தானே, இயர்லி ஒன்ஸ் நீங்கள் டொனேட் பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் தசை உங்களை உடலில் வந்து எதுவும் படுத்தாமல் நல்லா அழகாக உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய 16 வருட ராகு தசை இவங்களுக்கு எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கும்? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க சார்ந்த விஷயத்துலலாம் இருப்பாங்க, அரசியலில் இருப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த ராகு தசை இன்னும் நல்லா அவங்கள தூக்கி கொடுக்கும். ஃபுல்லாகவுமே தூக்கி கொடுக்கும், ஆனால் தூக்கி கொடுக்காது. ஆஃப் தி பாயிண்ட் 7 வருடம் பிரிச்சுக்கோங்க, 7 to 8 வருடம் பிரிச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஐக்கு கொடுக்கும். அந்த டைமு இவங்க ரொம்ப எக்ஸாக்டாக ஆகி ஆடாமல் ரொம்ப தன்மையோடு அதை செயல்பாடு பண்ண. ராகு போர் கொடுப்பாரும் இல்லை, கேது போர் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா. அந்த ராகு தசை கொடுக்கறத அனைத்துமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ராகு ஒரு முறை தான் கொடுப்பாரு, அதை நம்ம பயன்படுத்தி வாங்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா நம்மளுடைய
வம்சமே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு. இதுல இந்த நம்பர் 2 பிசினஸ் பண்றவங்க, பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க, ஷேடோவா வேற இருப்பாங்க, ஏதோ ஷேடோவா இருப்பாங்க. ஏதோ அதாவது செகண்டரி வருமானம் வரவங்களுக்குலாம் இந்த நேரம் பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா நம்ம அந்த கரெக்டா இந்த கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கவங்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க, ஃபார்வர்ட் அண்ட் கிளியரிங்ஸ் நிறைய பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ்லேயுமே நிறைய விஷயமா இருப்பாங்க. இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்லாம் தி பெஸ்ட் யாருன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்க தான். அப்போது இவங்க இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தி பெஸ்ட்டு கேட்டை நட்சத்திரம் சொன்னேன் அப்படின்னா, அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் யாருக்கெல்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இவங்க செக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அதுக்கான ஒரு இது வரும். ஸோ அதிலெல்லாம் இவங்க நேர்மையாக நடந்துக்கும் போது நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா இவங்க ஒரு கேட்டை நட்சத்திரக்காரங்க கால்குலேட்டர் மைண்ட்காரங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 65லேருந்து 70 வயதை நெருங்கும் பொழுது வரக்கூடிய இந்த குரு தசை எப்படி இருக்கும்? ராகு தசையில் அந்த ஃபஸ்ட்டு 7 to 8 இயர்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது நல்லா இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போது அதே தான் உங்களுக்கு குரு வந்து நல்லபடியாக கொடுப்பாரு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் சுக்கிரனில் எப்படி கொடுத்தாங்க, செவ்வாயில் எப்படி கொடுத்தாங்க, ராகுல 8 வருஷம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது மொத்தத்தையுமே நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரு மொத்தத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய். ஸோ அது அந்த இடத்துல ஒரு கெட்ட பேர், அவமானம். பொதுவாக குரு தசை வரும்பொழுது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அவமானத்தை சந்திச்சேன், கெட்ட பேரை சந்திச்சேன். பிராண்ட் பேர் நம்ம சொல்ல வேண்டாம், பட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஹோட்டல், ஒரு பெரிய மனிதர். அவர் கிட்டத்தட்ட ஒரு அவருடைய 68-70 வயதில் தான் ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட்டில் மாட்டினார். அவருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் ராகு குருவில் தான் அவர் அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணார். அதாவது சுக்கிரன் மூலமாக அவருக்கு பிரச்சனை, அது ஒரு பெண்ணின் மூலமாக வந்திருக்கு. செவ்வாய் ராகுல தான் அவருக்கு நல்லா கொடுத்தது. அதை அவர் மிஸ்யூஸ் பண்ண உடனே கரெக்டாக ராகு முடிகிற ஸ்டேஜ்லேயும் குருவில் அவரை எங்கே கொண்டு நிறுத்துச்சு. ஸோ இதுதான் இந்த ராகு திசையை கரெக்டாக கையாண்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகலாம். ராகு திசையை கையை ஆளலைன்னா நமக்கு திரும்ப அந்த வாய்ப்பு வராது. ஸோ இந்த குரு திசை கிடக்கும் போதே நிறைய பேருக்கு அடுத்தது சனி திசை வரைக்கும் இருக்கிறவங்கன்றது ரொம்ப கம்மி. ஒருவேளை சனி திசையை பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப முதுமை காலத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த சனி திசை எப்படி கொண்டு போகும்? கொஞ்சம் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க, ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வரும். அவங்க இங்கே இருந்தாலும் அவங்களுடைய பசங்க எல்லாம் வெளியூரில் இருக்கக்கூடியதாக இருக்கும், யாரும் பார்த்துக்க முடியாது. பட் கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க, வெல் டு டூவாக தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு 4 ஆள் இருப்பாங்க, 5 ஆள் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கான ஆட்கள் இல்லைன்னா அவங்க எவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடியதான் புதனுடைய நட்சத்திரத்தில் நமக்கு வரக்கூடிய சனி புத்தி, சனி தசை. ஒரு புதன் நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே செய்யக்கூடாத தவறுகள்னா என்ன? நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இதை தானமாக செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு புண்ணிய கணக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. புதன் அப்படின்னும் போது நம்ம பெருமாளையும் குறிக்கும், புத்திசாலித்தனத்தையும் குறிக்கும். அப்போ அந்த புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு வந்துக்கிட்டே அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, வல்லாரக்கீரையை தானம் கொடுத்துட்டே வாங்க. வல்லாரக்கீரையாக செய்யப்பட்ட உணவை முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுங்க. நீங்களும் அதை உணவில் எடுத்துக்கிட்டே வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும், ஏற்றத்தையும் கொடுக்கும் இந்த புத்திசாலித்தனத்திற்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தானம்ன்றதில் கோமாதான் பசுவை தானம் கொடுக்கும்போது கூட உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு நிறைய மாற்றம், ஏற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத மாற்றத்தை கிடைக்கும். அதுலேயும் வந்து வெறும் கோமாதா மட்டும் தானம் கொடுக்கக்கூடாது, கன்றோடு சேர்த்து தானம் கொடுக்கணும். தானம் மட்டும் கொடுத்துட்டு அதோடு விட்டுறக்கூடாது. அந்த மாட்டுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றது கட்டாயிடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு தானம் கொடுங்க. அப்படி முடியலன்னா இந்த மாட்டை வச்சு வருமானம் செஞ்சு அவங்க சாப்பிடக்கூடிய இதை ஏழை குடும்பம் இருக்கோம்ல அவங்களுக்கு கொடுங்க. மாதத்துக்கு ஒரு முறை போய் அந்த கோமாதாவுக்கு உங்கள் கைகளால் ஏதாவது வாழைப்பழமோ ஏதோ ஒரு உணவை நீங்கள் சமைச்ச சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது கொண்டு நீங்கள் தானம் கொடுத்துட்டு வரும்போது இன்னும் நல்ல உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் தசா புக்தி, அவங்க எப்படி கவனமாக இருக்கணும், எது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், அதே மாதிரி அவங்களோட கேரக்டர் எதை அவங்க மாற்றிக்கணும், எது சரியாக இருக்கும்னு இப்படி நிறைய விஷயம் தொடர்ந்து பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே பயனுள்ள பதிவாக இருந்தது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதக ஆலோசனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு நீங்கள் கால் பண்ணி மற்ற இதர விவரங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு நட்சத்திர பதிவில் சந்திக்கலாம். நன்றி.